அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறை பரம்பொருளை வணங்கி அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன். இன்றைய பதிவு நவகிரகங்கள் சூரியன், சந்திரன், குரு, ராகு, புதன், சுக்கிரன், கேது, சனி, செவ்வாய் கிரகங்கள் மாந்தியுடன் இணைந்தால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை ஜாதக ரீதியில் பலன்களை பார்க்கிறோம். சூரியன் பிளஸ் மாந்தி ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தால் தந்தை மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபத்தை உணர்த்தும். பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது. தனது குலத்தாரிடமே பகை, கருத்து வேறுபாடு ஏற்படும். வலது கண் பாதிப்பு இருக்கும். பிதிர்காரனாகிய சூரியனுடன் லக்னத்திற்கு 3 மற்றும் 9ஆம் பாவத்தில் அமர தந்தைக்கு பெரும் கண்டத்தை தருகிறது. அதற்கான பரிகாரம் திலக ஹோமம் பண்ண வேண்டும். 2வது, சந்திரன் பிளஸ் மாந்தியுடன் இணைந்திருந்தால் தாய் மற்றும் தாய் வழி முன்னோர்களிடையே ஏற்பட்ட சாபத்தை உணர்த்தும். தாய் வழி உறவுகள் இடையே பிரிவினைகளை ஏற்படுத்தும். மன பயம் மிகுதியாக இருக்கும். இடது கண் பாதிப்பு இருக்கும். சந்திரனும் மாந்தியும் இணைந்து லக்னத்திற்கு 4 மற்றும் 10ஆம் இடத்தில் அமரும் பொழுது ஜாதகரின் தாய்க்கு கஷ்டத்தை தருகின்றன. அவற்றொல், சுகமின்மை, நிம்மதியின்மை போன்ற அசுப பலன்களை கண்டத்தையும் தரும். அதற்கான பரிகாரம் அமாவாசை அன்று வழிபாடு செய்ய வேண்டும். 3வது, செவ்வாய் பிளஸ் மாந்தியுடன் இணைந்து இருந்தால் உடன் பிறந்தவர்களிடையே விரோதம் இருக்கும். தீராத இரத்த சம்பந்த நோய் தாக்கம் இருக்கும். சொத்துக்களால் விருத்தி இருக்காது. வாஸ்து குற்றமல்ல வீடு மனை அமையும். இதற்கான பரிகாரம் சஷ்டி திதியில் முருகருடைய வழிபாடு செய்ய வேண்டும். 4வதாக, புதன் கிரகத்துடன் மாந்தி இணைந்தால் தாய் மாமன் ஆதரவு இருக்காது. கன்னி பெண் சாபம் இருக்கும். கல்வியில் தடை ஏற்படும். புரிந்து கொள்ளும் தன்மை இருக்காது. நம்பிக்கை மோசடியை சந்திக்க நேரும். இதற்கான பரிகாரம் புதன்கிழமை சங்கரத்தாழ்வார் வழிபாடு செய்ய வேண்டும். 5வதாக, குரு பிளஸ் மாந்தியுடன் இணைந்திருந்தால் கருச்சிதைவு ஏற்படும். கருத்தரிக்கும் தன்மை குறைவாக இருக்கும். குழந்தைகளுக்கு கண்டம் தோஷம் இருக்கும். குழந்தைகளால் நிம்மதி குறைவு ஏற்படும். மனத்துக்கு பிடித்த குழந்தைகள் பிறக்காது. மனத்திற்கு பிடித்த குழந்தைகள் பிறந்தாலும் மனத்திற்கு பிடிக்காத வாழ்க்கையை குழந்தைகள் தேர்ந்தெடுப்பார்கள். குரு சாபம் தேடி வரும். பண இழப்பு மிகுதியாக இருக்கும். இதற்கான பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது நல்லது. அடுத்தது, சுக்கிரன் கிரகத்துடன் மாந்தி இணைந்திருந்தால் பெண் சாபத்தால் பாதிப்பு அதிகமாக இருக்கும். மனைவியால் கடும் சாபம், கண்டம் ஏற்படும். ஆடம்பர பொருட்கள் எளிதில் கிட்டாது அல்லது விரைவில் பழுதாகிவிடும். இதற்கான பரிகாரம் வளர்பறை வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்களுக்கு நல்லாசை செய்து சுமங்கலி பொருட்களை தானம் செய்வது நல்லது. அடுத்தது, சனி கிரகம் மாந்தியுடன் இணைந்திருந்தால் குலதெய்வ மற்றும் சாபத்தை காட்டும் நிலையான வேலையாட்கள் கிடைக்க மாட்டார்கள். தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்காது அல்லது உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்காது. உறவுகள் இடையே பிரிவை தரும். பூர்வீகம் தொடர்பான சர்ச்சை, பணபயம் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கான பரிகாரம் கால் ஊனமற்ற முதியோர்களுக்கு செயற்கை உடல் உறுப்பு வாங்க நிதி உதவி செய்யலாம். அன்னதானம் செய்யலாம். உடை தானம் செய்யலாம். அடுத்தது, ராகு கிரகம் மாந்தி கிரகத்துடன் இணைந்திருந்தால் விஷபயம் ஏற்படும். மானத்தை காக்க போராட நேரம். இதற்கான பரிகாரம் சனிக்கிழமைகளில் துர்க்கை காளி வழிபாடு செய்வது நல்லது. அடுத்தது, கேது கிரகத்துடன் மாந்தி கிரகம் இணைந்திருந்தால் விஷபயம் இருக்கும். பிரிவினைகள், வழக்குகள், தண்டனைகள் கிடைக்கும். இதற்கான பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்லது. ஆகவே மேற்கொண்ட உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாந்தியுடன் இணைந்திருக்கிறதோ அதற்கான பலன்களை கண்டீர்கள் அல்லவா, கேட்டீர்கள் அல்லவா? அதற்கான பரிகாரத்தை செய்து வாழ்வில் நலமுடன் இருக்க இறைவனுடன் வேண்டி விடைபெறும் அன்பன் ராம் தர்ஷன்.